மேகதாது விவகாரத்தை தாவேக அரசு மிகவும் மென்மையாக கையாள்வதாக திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகர் குற்றம் சாட்டியதை அடுத்து தாவேக, திமுக, அதிமுக இடையே சட்டமன்றத்தில் காரசார விவாதம் நடைபெற்றது. நீங்க பயப்படாம சில அரசியல் சூழ்நிலை கருதி காங்கிரஸையும் பாதிக்க கூடாது, பிஜேபியும் பாதிக்க கூடாது, பார்க்க கூடாது. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன் பயப்படணும்? இதை விட பொறுமை முதலமைச்சர் மௌனமா இருக்கார். பயப்படலாம் இல்ல, பயம்ன்றதெல்லாம் இல்ல, தீர்வு காணணும். அதுக்கு தீர்வு காணணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய முதலமைச்சர் எக்காரணத்தை கொண்டும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமா தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க சொல்ற விஷயங்கள் ஒரே ஒரு கல்லு கூட அவங்க வைக்க முடியாது. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அவர்களை விட மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எல்லாம் இப்பதான் இது ஒரு 3 மாசமா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எத்தனை 50-60 வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை ஏன் நீங்க ஏன் சாஃப்டா இருந்தீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. சட்ட போராட்டங்களும் எடுத்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை மூலமாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டு நீங்க சாஃப்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை நீங்க ஒரு பிரச்சாரத்தை இங்க பண்ணாதீங்க. மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே, அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்த திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றிருக்கிறோம். இதுதான் வரலாறு. காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அரசும் அங்கே இருக்கிற விவசாய சங்கத்தினுடைய தலைவர் அவரும் இருவரும் சேர்ந்துதான் வழக்கு முதலில் போட்டார்கள். ஆனால் தமிழக அரசு அன்றைக்கு உங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போது அதை வாபஸ் பெற்றீர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றத்தில் ஏன் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது என்பதெல்லாம் பல விளக்கமாக முதலமைச்சர்களே பேசியிருக்கிறார்கள். பிரதமர் ஒரு கூப்பிட்டு நான் சமாதானப்படுத்துகிறேன், நீங்கள் இது மாதிரி செய்யுங்கள் என்று சொல்கிற போது பிரதமர் பேச்சை கேட்க வேண்டிய நிலை. அதற்கப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு போனோம். இதெல்லாம் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ வேண்டுமென்ற நாங்கள் எப்படி அந்த காவிரி பகுதியிலே பிறந்து காவிரி பகுதியிலே வளர்ந்து விவசாயிகளாக இருக்கிற நாங்கள் எப்படி காவிரியை விட்டு கொடுப்போம்?